கோதுமை மாவுல எப்பவுமே சப்பாத்தி பூரின்னு செய்யாம இந்த மாதிரி முட்டை தக்காளி இருந்துச்சுன்னா டொமேட்டோ எக் பராத்தா ஒரு டைம் செஞ்சு பாருங்க. செம்ம சாஃப்டா இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. 3 தக்காளி பழத்தை வேக வச்சு தோல் உரிச்சு நைஸா அரைச்சு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சிட்டு 1 டீஸ்பூன் ஆயில மேல சேர்த்து நல்லா தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. இன்னொரு பிளேட்ல 2 முட்டையை உடச்சு ஊத்தி 1/2 டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் நறுக்குன மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை தனித்தனியா பால்ஸ் மாதிரி பிரிச்சு நல்லா கோதுமை மாவை தூவி விட்டு தேவையான அளவுக்கு விரிச்சிட்டு எண்ணெயும் வரமாவையும் தூவி விட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் 2 சைடு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாக்கெட் மாதிரி ஃபோல்ட் ஆயிடும். நல்லா ஸ்கொயர் ஷேப்ல ஃபோல்ட் ஆனதுக்கு அப்புறமா மேல கோதுமை மாவை தூவி விட்டுட்டு ஸ்கொயர் ஷேப்ல நல்லா இந்த மாதிரி இழுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையில போட்டு 2 சைடுமே படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு பேன்ல ஆயில சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பராத்தாவை சேர்த்து மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பலூன் மாதிரி சூப்பரா அப்படி வரும். உள்ள நல்லா லேயரா டேஸ்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணணும். தேங்க்யூ, பாய்.